ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் வித் ஜிஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்கின்னை பிரைட்டாகவும் ஒயிட்டனாகவும் க்ளோவிங்காகவும் ஆக்கக்கூடிய பீட்ரூட் சோப்பும் சாண்டல்வுட் சோப்பும் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்றது தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பிடிச்ச ஸ்கின் பிரைட்னிங் பொருளை வச்சு நம்மளே இந்த சோப் வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால இதனோட பெனிஃபிட் ஃபுல்லாகவே ஸ்கின்னுக்கு நல்லா கிடைக்குங்க. இதனோட ரிசல்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பீட்ரூட் சோப் செஞ்சிடலாங்க. அதுக்கு கொஞ்சம் பீட்ரூட் எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து சோப் செய்யறதுக்காக ஒரு 150 கிராம் அளவுக்கான சோப் பேஸை தாங்க எடுத்திருக்கேன். இது ஆன்லைனில் கிடைக்குங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கிளிசரின் சோப் பேஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சோப் பேஸ் கிடைக்கலனா நீங்கள் பியர் சோப்பை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து கட் பண்ணி வச்ச இந்த சோப்பை மெல்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சோப் பேஸை போட்டு அதை வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ மெல்ட் ஆகட்டும். இந்த பீட்ரூட் சோப்பை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்கின்னில் இருக்க பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் மறைஞ்சி ஸ்கின்னை பிரைட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பீட்ரூட் சோப் பிம்பிள்ஸையும் விரட்டி அடிச்சிருங்க. கிளியர் ஸ்கின்னாக வச்சுக்கோங்க. ஃபேஸையும் பிரைட்டனாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஆட் பண்ண போகிற ஆலிவ் ஆயில், விட்டமின் இ ஆயில், ஆலோவேரா ஜெல் எல்லாமே ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாகவும் க்ளோவிங்காகவும் வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்கின்னுக்கு காம்ப்ளெக்ஷனையும் கொடுத்து பிரைட்டாகவும் வச்சுக்கோங்க இந்த பீட்ரூட் சோப். இப்போ சோப் நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கிக்கலாம். அடுத்து ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க. அடுத்து ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 5 ட்ராப்ஸ் நான் இங்கே டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 5 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. அடுத்து விட்டமின் இ கேப்சூல் ஒரு 2 கேப்சூல் எடுத்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி அடுத்து ஆலோவேரா ஜெல் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சோப் நல்லா மெல்ட் ஆகி நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் சோப்போட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோப் மோல்டில் அதை ஊற்றிக்கலாம். சிலிக்கான் சோப் மோல்டு ஆன்லைனில் கூட கிடைக்குதுங்க. நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன், ரவுண்ட் ஷேப்பில். அதை தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் தான் நான் இதை ஊற்றிக்கிறேன். அப்போ தான் இந்த கொஞ்சம் சோப் ஒட்டாமல் வரும் இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ இது நல்லா செட் ஆக விட்டுறலாம். 1 டே விட்டுருங்க, நல்லா செட் ஆகிடும். இல்லைனா ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். அடுத்த சோப் ரெடி பண்ணுறதுக்காக சோப் பேஸ் 150 கிராம் எடுத்திருக்கேங்க. அதோட சாண்டல்வுட் பவுட்ரு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். சேம் டபுள் பாய்லர் மெத்தடில் 150 கிராம் சோப் எடுத்து சோப் பேஸை எடுத்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாங்க. இந்த சாண்டல்வுட் சோப்பு ஸ்கின்னில் போர்ஸில் இருக்க டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸ்கின்னை பிரைட்டனாகவும் வச்சுக்கோங்க. ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸு, லைன்ஸு எல்லாத்தையுமே கூட குறைச்சி ஸ்கின்னுக்கு யங்கர் லுக் கொடுக்குதுங்க. க்ளோவிங்காகவும் கொடுக்குதுங்க. ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாகவே ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்டாகவும் வச்சுக்க இந்த சாண்டல்வுட் சோப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இதில் நம்ம ஆட் பண்ண போகிற கோகோனட் ஆயில் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாகவும் க்ளீனாகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுங்க. டேனையும் ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க இந்த சாண்டல்வுட் சோப்பு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் சாண்டல்வுட் பவுடரை எடுத்து இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன் எடுத்து இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
அடுத்து சாண்டல்வுட் எசென்ஷியல் ஆயில் தாங்க நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 5 drops வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் சோப்போட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சோப் மோல்டில் வந்து இதை ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சோப் மோல்டில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் சிலிக்கான் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது பெட்டருங்க. அப்போ தான் சோப் வந்து பிடிக்காமல் வந்து ஈஸியாக வரும் எடுக்கும்போது. இப்போது நான் 2 சோப்பையும் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சு செட் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்ட்டுன்னு. தேங்காய் எண்ணெய் போட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஊற்றுனதுனால சூப்பரான நம்மளோட பீட்ரூட் சோப்பும் சாண்டல்வுட் சோப்பும் ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம் கெமிக்கல் இல்லாமல். அதனால் நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணிட்டு வரலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப்பை வந்து நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 days விட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உடனே யூஸ் பண்ண வேணாங்க. 2 days நல்லா செட் ஆகட்டும், அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வெளியிலே வச்சு செட் பண்ண விட்டுருங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம். வீடியோக்காக தான் நான் உடனே யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் 2 days விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா நுரையும் வரும். இன்ஸ்டண்ட்டாக வந்து அழுக்கெல்லாம் வந்து நீக்கி கொடுக்கும் பாருங்கள் இந்த சோப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நமக்கு பிடிச்சமான சோப்பு, நமக்கு பிடிச்சமான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்மளே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் வந்து டைரெக்டாக கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. கடையில் கிடைக்கிற சோப்லலாம் பீட்ரூட் சோப், சாண்டல்வுட் சோப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே நம்மளே ரெடி பண்ணுறதுனால நமக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதனோட பெனிஃபிட்டும் டைரெக்டாக நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி சோப்பை வந்து வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.